ஒரு ஊரில் ஒரு மடம் ஒன்று இருந்தது. அந்த மடத்தில் நிறைய பிச்சைக்காரர்கள் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க வந்து வெளியில் போய் பிச்சை எடுத்து வந்து அந்த மடத்தில் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றதுல ஏதாச்சும் மிச்சமாகிடுச்சுன்னா அங்கே ஒரு நாய் ஒன்று வந்து அந்த நாய்க்கு போட்டுருவாங்க. இப்படி அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்ச உணவுக்கு வந்து அந்த நாய்க்கு போகிறாங்க. அதை சாப்பிட்ட நாய் வந்து இறந்துருச்சு. இவங்களுக்குள்ள ஒரே குழப்பம், என்னடா அது நாம் சாப்பிட்டு போட மிச்சம் வச்ச நாயில் அதை நாய்க்கு போட்ட உணவு வந்து நஞ்சு கலந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கும் ஒரே பீதி. இதை கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சில பேர் மயக்கம் போடுறாங்க, சில பேருக்கு வாந்தி தலை சுத்தல் எல்லாம் வருது. அப்போ அவங்க எல்லாத்தையும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்போ டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. இந்த உணவு இவங்க சாப்பிட்ற எதுவும் என்ன தெரில அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பத்தில் இருக்கார் டாக்டர். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது எப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போட்டு ஆமாம் இவங்க சாப்பிட்டாங்களே அதே சாப்பாடை சாப்பிட்ட நாய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு டாக்டர். அந்த நாய் வந்து ஒரு கார் மோதி இறந்துருச்சு, அதனால் அதையே புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க, தெளிவாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டாக்டருக்கு புரியுது இவங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்போது அந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே எதையுமே உண்மையாக ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு முடிவெடுத்தால் அது எப்படி வேணாலும் நம்மளை மனசை மாற்றி விட்டுரு, நம்ம சூழ்நிலையே மாற்றிடு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.